பாருங்க சுற்றுவால் போட்டு உங்களுக்கு என்னென்ன கன் இருக்கோ காட்டுறேன். ஃபஸ்ட்டு கன் ஸ்கின்ஸ் 3ல் போய்ட்டு AMW பார்த்துக்கோங்க. இப்படிலாம் ஒரு ஸ்கின் இருக்காங்க, எனக்கு இப்போ தான் தெரியும். லெஜெண்ட் ஸ்கின் அது எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கு பார்த்துக்கோங்க. அக்கு எதுவுமே டவுன்லோட் பண்ணல மைக்கு, அவ்வளோதான் மக்கள் டவுன்லோட் பண்ணல. அப்புறம் வந்து M4A1 எல்லாமே ஸ்கின் ஒன்று தான் நான் காட்டிகிட்ருக்கேன். அப்புறம் M10, அப்புறம் க்ரீன் ஃப்ளேம் ஈவோ, அப்புறம் பார்த்திங்கன்னா ஓல்டு ஈவோ கன் இது எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் நினைக்கிறேன். ஓகேங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா கன் ஸ்கின் 2 போயிட்டு MP5 M4A1 அது ஸ்கேர் மக்களே. இப்போ பார்த்துக்கோங்க, நல்லா ஸ்கின் எல்லாமே ஃபஸ்ட் ஒன் தான் காட்டுறேன். பேராஃபில், அப்புறம் பார்த்தீங்கன்னா AK-47 இது எல்லாமே நான் ஈவோ ஸ்கின் தான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். 1-2க்கு மட்டும் காட்டுறது. உட்பேக்கரு உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்லேயே காமிச்சிட்டேன். அப்புறம் டெசர்ட் ஈகிள் அது நான் காமிச்சிருக்க மாட்டேன். இது இருங்க, எனிமி வேறு அடிக்கிறேன் மக்களே. சுற்றுவால் போட்டு வரேன். ஓகே, இன்னொரு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ டெசர்ட் ஈகிள் காட்டுறேன் பார்த்துவாங்க. டெசர்ட் ஈகிள் பாருங்க, அது லெஜெண்ட் ஸ்கின்னு. அப்புறம் M188 இதுவும் பார்த்துவாங்க. ஃபஸ்ட்டே காட்டிட்டேன், இருந்தாலும் காட்டுறேன். UMP ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோப்ரா MP40 நான் டவுன்லோட் பண்ணல அவ்வளோவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2.0 MP40 ஓகேங்களா. இப்போ நம்ம மேட்ச்சுக்குள்ளே போய் விளாட ஆரம்பிக்கலாமா. நான் அப்படியே டபுள் பேரல் அப்புறம் பார்த்தீங்கன்னா உட்பேக்கர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பாருங்கள், எகுரெலாம் அடிக்க பார்ப்போம் விடாது மக்களே. ஆனால் வாழாகரு நீங்கள் சரியாக நோட் பண்ணிங்களா இல்லையான்னு தெரில. வேணா மறுபடியும் ரீமிக்ஸ் போய் பார்த்துட்டாங்க. வாழாக்கரு நான் நல்லாவே நோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. வாளுக்கு நடுவுலேருந்தே வந்தான். சரி வாங்க, சரியான எடுத்துட்டு ஒன்று வச்சு விட்டான்னு சுற்றுவால் போட்ட மக்களே. ஓகேங்களா. நம்ம தான் இங்கே அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழணும். ஓகே ஓகே இருங்க, இன்னும் ஹெல்த்து ஃபுல்லாகல. சரிங்க, அதுக்குள்ளே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபுல்லாகிடுச்சு. சரி, நான் இப்போ பேக் அடிக்கலான்னு பேக் எனிமி எங்கே இருக்கேன்னு தெரியும். நான் பேக் அடிக்கலாங்க ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். என்ன மக்களே உட்காந்து கூட அடிக்கிற முடியல. சரி, எப்படியா போய் டெசர்ட்டிக்கில் இப்போ குதிச்சு அடிக்கலான்னு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. நீங்கள் ஓப்பனில் வரட்டும். இதோ பாருங்க மக்களே, லெஜெண்ட்ரி ஷாட்டு மக்களே, எல்லாமே உங்களுக்காக தான். ஓகேங்களா. இப்போ லாபியில் பார்த்தீங்கன்னா நான் ஆடம் தான் வச்சுட்ருக்கேன். கையில் வந்து பார்த்தீங்கன்னா AK-47 வேலண்டைன்ஸ் வச்சுருக்கேன். நான் ஸ்கின்னு மட்டும் டவுன்லோட் பண்ணல அதுக்கு. அப்புறம் இந்த கிராஃப்ட்லேண்ட் கோடு வேணும்னா அது தான் மக்களே, ஒரே ரூல்ஸ் தான். ஓகேங்களா. எப்போ 10K லைக் வருதோ 10K யூஸ் போதோ அப்போ நான் போட்டுடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கில்டு UID பார்க்கலாம். இங்கே பாருங்க, கில்டு UID பார்த்துக்கோங்க. செகண்ட் லெவலில் இருக்குது TND மெனு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கில்டு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ராய்ஸ்டாரு. அவர் UID நான் அப்புறமா இப்போ காட்ட மாட்டேன். நீங்கள் அவருக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறதா அதெல்லாம் கொடுக்கலாம். ஓகேங்களா. UID இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் UID ஐடி பேர் தமிழன். UIDன்னு பார்த்தீங்கன்னா 722687836 தான். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 36. வாய் வேறு கொலருது. ஓகேங்களா. இந்த ஐடி நீங்கள் ஹயாட்டோ பேனர் வச்சு ரெக்வஸ்ட் கொடுத்தா கண்டிப்பாக உங்களை அக்செப்ட் பண்ணுவோம். தமிழ் பிளேயர் ஒன்லி மக்களே. நம்ம கில்டு தமிழ் பிளேயர் கில்டு. ஓகேங்களா. அப்புறம் வந்து நான் கொஞ்சம் போய் ரிவார்ட்ஸை க்ளைம் பண்ணிக்கிறேன். அப்புறம் அவ்வளோதான் மக்களே, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. கொஞ்சம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சி என் கேம் பிளே பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு சப்ஸ்கிரைபு பெல் பட்டன் ஆளில் போட்டு தட்டி விட்ருங்க. ஓகேங்களா. நீங்கள் இன்னைக்கு தெரிய விடுங்க, அப்புறம் உங்களுக்கு எல்லாமே வரும். ஓகேங்களா. பாய் மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.